ஆல்ரெடி கரூர் ஸ்டாம்பேட் நடக்கும்போது ஜென்சி கிட்ஸ் ப்ரொடெஸ்ட் இந்த ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி இங்கேயும் நடக்கும். அதே மாதிரி காலேஜ் மாணவர்கள் இங்கே தூண்டுறாரு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள். ஏங்க என்னங்க தூண்டுறாரு? இவர் போய் என்ன குச்சி வச்சு தூண்டி விட்டு அவனுங்களை நான் கொந்தளிக்க வைக்கிறாரா? ஏன் பேசுவதனால் இங்கே வந்து எந்த ஒரு பெரிய வன்முறையும் நிகழ்ந்துடாது. வைகோவுடைய ஒரு கேஸ்லேயே அவருக்கு தீர்ப்பு இருக்குது. என்னென்னா, விடுதலை புலிகள் குறித்து வாய்மொழியாக பேசுவதனாலேயே நீங்கள் வந்து ஒரு பயங்கரவாதத்துக்கு ஆதரவாளர்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அப்போ இங்கே பேசினாலே குற்றம்னா என்னது அது? சரி, அவர் போட்டார், என்னாச்சு? அந்த ட்வீட்லேருந்து என்னாச்சு? எத்தனாயிரம் பேர் ரோட்டுக்கு வந்தாங்க? இன்றைக்கி அவர் பேசிட்டாரு, எத்தனாயிரம் பேர் வந்து கிளம்பி போயிட்டாங்க நக்கீரன் ஆஃபீஸ் அடிக்கிறதுக்கு? சரிங்களா? இது சும்மா ஏதாவது ஒரு பழி போடுறது, அதான் அதுக்கு ரீசன். ஹைலைட் பண்ணி பேசணுன்றது. என்ன ஹைலைட் பண்ணி பேசணும்? அந்த வன்முறை வெடிக்கும், புரட்சி வெடிக்கும், திரும்ப அதை ஹைலைட் பண்ணி. ஏங்க இப்போ சமூகம் இப்படி ஆச்சுன்னா அது அதோடைய அவுட்கம் தானே அது. அப்படி தான் நடக்கும். இலங்கையில் நடக்கலையா? ஒரு குடும்பாட்சிக்கு எதிரான புரட்சி தானே அது. அதே மாதிரி தானே எல்லா ஊர்களையும் நடக்குது.